வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா SUMIFS, அதுக்கப்புறம் COUNTIFS. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் பேசிக் வந்து வித் டிடெக்டிவ் ஸ்டோரியோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்காட்டி கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். 2 நிமிஷம் தான், சரிங்களா? இதில் வந்து சின்டெக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இது வரைக்கும் நம்ம வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஈக்குவல் டு SUMIF அப்படின்னு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வருதோ அதுதான் சின்டெக்ஸ், ஓகேங்களா? இதை பற்றி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னால் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா நண்பா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ஷாப் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார் சப்ஸ்கிரைபர் பேரே போட்டோம். எல்லா சப்ஸ்கிரைபர் நேம் தெரியாதுங்கிறதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்வீட் ஷாப், ஓகேங்களா? இதில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது நார்த் இந்தியன், அதாவது ஸ்வீட்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. குலோப் ஜாமுன், காஜு கட்லி, ரசமலாய், லட்டு. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அதிரசம், போலி, கொழுக்கட்டை. அதான் இப்போ தான் நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சே, அடுத்து மைசூர் பாக். இது மாதிரி நம்ம வந்து ஸ்வீட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்டிங்கும் இங்கே இருக்குது, பயப்பட வேணாம், சரிங்களா? அதாவது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு 300 கிராம் ஸ்வீட்ஸ் வந்து இந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து கொடுப்போம், சரிங்களா? இப்போ நார்த் இந்தியன் டிஷ்னால் அதை வந்து நம்ம வந்து 500 rupees பெர் காம்போவில் வந்து நம்ம வந்து விற்க போகிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி தான் சவுத் இந்தியனும், ஓகேங்களா? இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து SUMIFS, COUNTIFS எல்லாமே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு SUMIF ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரேஞ்சுன்னு தான் கேட்டுருக்கு, சம் ரேஞ்சுன்னு கேட்குது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நார்த் சவுத் எல்லாத்துக்கும் இருக்கிறது. நான் அதுக்கு முன்னாடி நார்த் க்ரைட்டீரியாவுக்கு, ஓகேங்களா? ஈக்குவல் டு SUMIF, ஓகேங்களா? ரேஞ்ச் எது நம்ம வந்து க்ரைட்டீரியா வைக்க போகிறோம், ஓகேவா? அதுக்குண்டான ரேஞ்ச் அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன க்ரைட்டீரியா நார்த்தாக இருக்கணும், ஓகேங்களா? நார்த்தன் டிஷ், ஓகேங்களா? அதில் என்ன அமௌண்ட்டுங்கிறது வந்து நம்ம இப்போ அதான் சம் ரேஞ்சுன்னு இருக்குது, ஓகேங்களா? ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு தெரிஞ்சுக்கும், ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? 502 அமௌண்ட் இருக்குது, சரிங்களா? நம்ம காம்போ எவ்வளோ சொன்னோம்? 500 சொன்னோம். இப்போ நம்ம வந்து 502 இருக்கிற நார்த் இந்தியன் டிஷ் விற்றா நமக்கு எவ்வளோ? 2 rupees லாஸ். இது சவுத் இந்தியன் விற்றா நீ பாருங்கள் நமக்கு வந்து 448 இருக்குங்களா? ரிமைனிங் இருக்கிறது நமக்கு வந்து ப்ராஃபிட் 52 rupees, ஓகேங்களா? ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிருச்சிங்களா? அவ்வளோதாங்க SUMIFங்கிறது ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம வந்து பண்ணுறது. என்னோடய பெஸ்ட்டு ஒப்பீனியன், பெஸ்ட்டு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா SUMIFS யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஈக்குவல் டு இது வந்து SUMIFS, ஓகேவா? இதுதான் என்னோட பெஸ்ட்டு ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸ்ன்னு சொல்லுவேன். ஈக்குவல் டு SUMIFSன்னு கொடுத்துட்டேன். எடுத்தோன்னே என்ன கேட்குறாங்க? சம் ரேஞ்சு. ஏன்னு சொல்லுங்கள், லாஸ்ட் டைம் வந்து நம்ம வெறும் ஒரே ஒரு நார்மல் க்ரைட்டீரியா ரேஞ்சு தானே கொடுத்துருந்தோம். இந்த டைம் ஏன் இங்கே சம் ரேஞ்சு கொடுக்குறோம்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே தாங்க. பிகாஸ் நீங்கள் நார்மலாக இங்கே க்ரைட்டீரியா அது மாதிரி நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு க்ரைட்டீரியா, ஸோ எடுத்தோடனே நார்மல் ரேஞ்ச் வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் க்ரைட்டீரியா நீங்கள் போடுறதுனால எடுத்தோடனே சம் ரேஞ்சு போட்டுட்டு நீங்கள் வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் போட்டு எவ்வளோ க்ரைட்டீரியா வேணாலும் நீங்கள் வந்து வச்சுட்டே போகலாம், ஓகேவா நண்பா? சம் ரேஞ்ச் என்னங்கிறது இது அமௌண்ட்டு தான், சரிங்களா? ஓகே. க்ரைட்டீரியா ரேஞ்ச் எனக்கு என்னென்னா, இந்த நான் டைம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் பண்ணி 90 minutesக்குள்ளே எனக்கு வந்து கம்மியாகும், ஓகேவா? 90 minutesக்குள்ளே எனக்கு வந்து கம்மியாகும், ஓகேவா? இதுதான் க்ரைட்டீரியா 1, ஓகேங்களா? லெஸ் தேன் 90 இருக்கணும். இந்த அப்பாஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வராது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னவா இருக்குன்னு, நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து அதாவது சவுத் இந்தியன் சொல்லிடணுமா? சவுத் இந்தியன் நார்த், ஓகேங்களா? கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எனக்கு ஃபுல்லாக சவுத் டிஷ் வேணும், ஓகேங்களா? 228 எப்படி செக் பண்ணிக்கோமா? அதாவது லெஸ் தென் 90 minutesக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 228
சம்இஃப்ஸ் வந்துருச்சுங்களா? இது மாதிரி n நம்பர் ஆஃப் க்ரைட்டீரியா நம்ம வந்து வைக்கலாம். அதாவது இங்கே இந்த இடத்துல நான் வந்து சவுத்துன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சேன், லெஸ் தென் 19 வச்சேன், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? சம்இஃப் ஓவர், சம்இஃப்ஸும் ஓவர். இப்படி நம்ம வந்து கொழுக்கட்டை மைசூர் பார்க்கலாம் செம்மையாக சாப்பிட்டோமா. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிஃப். கவுண்டிஃப்னா என்னங்கிறது வந்து நமக்கு வந்து கணக்கு, அதாவது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு வந்து கவுண்ட் சொல்லக்கூடியது. சரிங்களா? அதை பற்றி பார்ப்போம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஓகேவா? ஓகே. ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்டகரி நம்ம இதுதான் நார்த்தா சவுதர்ன் டிஷ்ஷா சதர்ன் டிஷ்ஷா அதுதான் பார்த்தோம். சரிங்களா? இதில் எனக்கு வந்து சவுத்தர்ன், அதாவது நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் அந்த மாதிரி டிஷ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டேன். எவ்வளோ இருக்குன்னா சவுத் வந்து 4 இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிடுவோமா? யா, கரெக்ட். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இது என்ன சவுத்தே போயிட்டுருக்கு, நார்த்து ட்ரை பண்ணலாமே. ஓகே, ஓகேங்களா? ஈக்குவல் டு நார்த்து ட்ரை கவுண்ட் இஃப்ஸ். இஃப்ஸ்னா என்ன? நார்மல் ஒரு கவுண்ட் வச்சு நார்மலாக நார்த்துங்கிறத ஒரு க்ரைட்டீரியா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே n நம்பர் ஆஃப் க்ரைட்டீரியா, நமக்கு எவ்வளோ க்ரைட்டீரியா வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? கவுண்டிஃப்ஸ் போட்டாச்சு. க்ரைட்டீரியா ரேஞ்ச். க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன? சியில் இருக்கிறது. ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஆமாம். க்ரைட்டீரியா என்ன? நார்த்தில் இருக்கணும். ஓகே, காமா. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்ன? E6 இருந்து ஃபுல்லாக. ஓகேவா? E13. சரிங்களா? கிளிக் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து க்ரைட்டீரியா என்ன க்ரைட்டீரியாவாக இருக்கணும்? அது வந்து லெஸ் தென் 90 மினிட்ஸ்க்குள்ளே எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியதாக இருக்கணும். அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ளே. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஏன் இங்கே வரல சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இங்கே மேலே அப்பாஸ்ட்ரஃபி போகிற மறந்துட்டு போங்க. ஓகே, 2 நார்த்தில் 2 தான் இருக்குன்றாங்க. அதாவது லெஸ் தென் 90 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஓகேவா நண்பா? இப்போ வந்து கவுண்டிஃப்ஸ்லாம் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம். இது எங்கெங்கெல்லாம் நார்மலாக ஜென்ரலாக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைம் ஷீட் போடுறீங்க, அதில் வந்து ஏதோ ஃபுல் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்க, காமனாக இந்த கம்பெனி நேம்லாம் போட்டிங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிற இடத்துல வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டிவியில் நீங்கள் வந்து இப்போ சாம்பிள்ஸ்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. ஆஸ் பர் டிபி படி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கவுண்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து கவுண்டிஃப் யூஸ் ஆகும். அதே மாதிரி சம்இஃப் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா நண்பா? இதே மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், ப்ரிப்பேரும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே நண்பா? உங்கள் சைட்லேருந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு பிக் சப்போர்ட். ஓகேவா நண்பா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம சேனல், அதான் உங்களுக்கு தெரியும், சாட் அட்வைஸரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.